சக்கரபாணி, பூரண நலமாக இருக்கிறாயா? உன்னால் தீர்மானமாக இன்றைய தேர்வை எதிர்கொள்ள முடியும் அல்லவா? நிச்சயம் ராமானுஜா, நீ செய்த உபகாரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். அப்படி அல்ல, உன் உடம்பை வருத்திக் கொண்டு தேர்வில் கலந்து கொள்கிறாயா என்று கேட்டேன். இல்லை ராமானுஜா, நான் மிகுந்த நம்பிக்கையுடனும் தெம்புடனும் தான் தேர்வில் கலந்து கொள்கிறேன். ஆனால் ஆனால் என்ன சாரங்கா? சக்கரபாணி எதை சொல்ல தயங்குகிறான்? நீதான் சொல்லேன். அது ஒன்றுமில்லை ராமானுஜா. தேர்வுக்கு முன்னால் குருநாதரை நமஸ்கரித்து விட்டு செல்ல வேண்டும் என்றான். ஓ, அதுதான் விஷயமா? அதற்கென்ன? நாம் பாடசாலைக்கு போகும் வழியில்தான் நம் குருநாதரின் அகம் இருக்கிறது. அவ்வளவு ஏன், எப்படியும் தேர்வு துவங்கும் முன் நாம் அனைவருமே அவரை வணங்குவோம் தானே? பாடசாலையில் வணங்குவது வழக்கம்தான். ஆனால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் நமஸ்கரித்து வணங்க விரும்புகிறேன். அதை நம் குருநாதர் விரும்புவாரோ மாட்டாரோ தெரியவில்லையே. நம் குருநாதரின் விருப்பத்தை பற்றி பேசவில்லை. எனக்கு என் பிரத்யேக குருநாதன் இதை ஏற்றுக்கொண்டால் போதும். நீ யாரை குறிப்பிடுகிறாய்? உன்னைத்தான் ராமானுஜா. மன்னிக்க வேண்டும், உங்களைத்தான் நான் குறிப்பிட்டேன். சக்கரபாணி, என்ன இது? சாரங்கா, சக்கரபாணி சுயநினைவோடு தான் பேசுகிறானா? ஆம் ராமானுஜா, இவன் இவ்விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறான். அவனை தடை சொல்லாதே. சக்கரபாணி, நீயும் சரி சாரங்கனும் சரி என்னை விட வயதில் மூத்தவர்கள். நான் படிக்கும் பாடசாலையிலும் மூத்த மாணவர்கள். நீ என் காலில் நமஸ்கரிக்க விரும்புவது முறையற்ற செயல். இதை நான் எப்படி ஏற்பேன்? ராமானுஜா, ஆசானாகும் தகுதி வெறும் வயதை வைத்து வருவதில்லை, அறிவாலும் ஞானத்தாலும் வருவது. அவ்வகையில் நீ நிச்சயம் வணங்கப்பட வேண்டியவன். எத்தனையோ முறை நான் தேர்வை எதிர்கொண்டிருந்தாலும் தகுந்த முறையில் நான் தேறியதே இல்லை. ஆனால் இம்முறை அப்படி அல்ல. அந்த நம்பிக்கையை எனக்கு அளித்தது தாங்கள். உங்கள் போதனை என்னை நிச்சயம் சாதிக்க செய்யும். ஒரு ஆசானாக இருந்து என்னை திருத்தி ஊக்கம் கொடுத்து இந்த தேர்வுக்கு தயார்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் நானும் உங்களை மிகவும் சங்கடப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு பிராயச்சித்தமாக என் நமஸ்காரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் காலை பிடித்தால்தான் என்னுள் தேங்கியிருந்த அகங்காரம் நீங்கும், அடியனின் பாவமும் தொலையும். ராமானுஜா, இவன் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இவன் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவதுதான் முறை. அப்போதுதான் அவனால் மன நிம்மதியோடு தேர்வை எதிர்கொள்ள முடியும். சரி சக்கரபாணி, இனி நான் உன்னை தடுக்கப் போவதில்லை. உன் விருப்பப்படி செய். ஆனால் உன் நமஸ்கரிப்பை அந்த பகவானுக்கே நான் அர்ப்பணித்து விடுகிறேன். நன்றி ராமானுஜா. ஆனால் ஒன்று, இன்றோடு நீங்கள் வாங்கள் போங்கள் என்று என்னை அழைப்பதை விட்டுவிடு. என்றும் நான் உன் நண்பன் ராமானுஜன், அவ்வளவுதான். நன்றி ராமானுஜா. என்னை ஆசிர்வதிக்க வேண்டும்.